நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வேயோன் அத்தியாயம் 35. அரண்மனையின் பெரிய உட்கூடத்தின் வாயிலை அடைந்ததும் கர்ணன், முன்னால் செல் தங்கையே, நீ உன் இல்லம் புகும் நாள் என்றான். அவள் திரும்பி புன்னகைத்து, ஆம் மூத்தவரே, என் கால்கள் நடுங்குகின்றன என்றாள். சுனாபன், விழுந்து விடாதே, பேரொலி எழும் என்றாள். கையை நீட்டி போடா என்ற பின் அவள் கை கூப்பியபடி முன்னால் சென்றாள். அவள் நடை சற்றே தளர பெரிய இடை உசிய அழகிய தழுக்கு உடலில் குடியேறியது. குழலை நீவி கைவளைகளை சீரமைத்து மெல்லிய கழுத்தில் ஒரு சொடுக்கு நிகழ உதடுகளை மடித்து சிறிய கண்கள் மட்டும் நாணத்துடன் சிரிக்க சென்று நின்றாள். சேடியர் சூழ பானுமதியும் துச்சாதனனின் அரசி அசலையும் பிற அரசியர் 98 பேரும் நிறைவகுத்து வந்தனர். பானுமதி கையில் 7 சுடர் எரியும் பொற்குத்து விளக்கு இருந்தது. அசலையின் கையில் என் மங்கலங்கள் கொண்ட தாளங்கள் இருந்தன. முதன்மை கௌரவர்களின் துணைவிகளும் காந்தார இளவரசிகளுமான ஸ்வாதா, துஷ்டி, புஷ்டி, ஸ்வஸ்தி, ஸ்வாகா, காமிகை, காளிகை, சதி, கிரியை, சித்தி, சாந்தி, மேதா, பிரீதி, தத்ரி, மித்யா ஆகியோர் தங்கள் குலத்திற்குரிய ஈச்சையிலை முத்திரை கொண்ட தலையணி சூடி கையில் மலர் தாளங்கள் ஏந்தியிருந்தனர். செம்பட்டு ஆடை அணிந்து அணி கோலம் பூண்டிருந்தனர். கோசல இளவரசிகளான காமிகை, கௌசிகை, கேதுமதி, வசுதை, பத்ரை, சிம்ஹிகை, சுகிர்த்தை ஆகியோர் இக்ஷ்வாகு குலத்தின் கொடி முத்திரையான மண்கலத்தை தங்கள் மணிமுடியில் சூடி கைகளில் சுடர் தாளங்கள் ஏந்தியிருந்தனர். மஞ்சள் பட்டாடை அணிந்திருந்தனர். அவந்தி நாட்டு இளவரசியான அபயை, கௌமாரி, சகை, சுகுமாரி, சுகிர்த்தை, கிருத்தை, மாயை, வரதை, சிவை, முத்திரை, வித்யை, சித்திரை ஆகியோர் தங்கள் மாங்கனி இலச்சனை கொண்ட முடிசூடி கைகளில் கங்கை நீர் நிறைத்த பொற்தாளங்களை ஏந்தியிருந்தனர். நீலப்பட்டாடை அணிந்திருந்த அவர்களை தொடர்ந்து நிஷாத குலத்து இளவரசியரான பூஜ்யை, சுரை, விமலை, நிர்மலை, நவ்யை, விஸ்வகை, பாரதி, பாக்யை, பாமினி, ஜடிலை, சந்திரிகை ஆகியோர் தங்கள் குடிக்குரிய குரங்கு முத்திரை கொண்ட முடிகளை சூடி மஞ்சள் அரிசி தாளங்களை வைத்திருந்தனர். இளநீல பட்டாடை அணிந்திருந்தனர். பேசர நாட்டு இளவரசியரான குமுதை, கௌமாரி, கௌரி, ரம்பை, ஜெயந்தி ஆகியோர் தங்கள் குடிக்குரிய இரட்டைக்கிளி முத்திரை கொண்ட முடிநகை சூடி கைகளில் பட்டு துணி கொண்ட தாளங்களை வைத்திருந்தனர். பச்சை பட்டாடை அணிந்து தத்தைகள் போல் இருந்தனர். உத்தர நாட்டு அரசியர் விஸ்வை, பத்ரை, கீர்த்திமதி, பவானி, வில்வ பத்திரிகை, மாதவி ஆகியோர் தங்கள் குடிக்குரிய எருமை முத்திரை கொண்ட குழலணி சூடி கைகளில் சிறிய ஆடிகளை வைத்திருந்தனர். அவர்கள் செம்மஞ்சள் நிற பட்டாடை அணிந்திருந்தார்கள். மலைநாட்டு மூஷிக குலத்து இளவரசியர் கமலை, ருத்ராணி, மங்களை, விமலை, பாடலை, உல்பலாஷி, விபுலை ஆகியோர் தங்கள் குடி சின்னமான எலி பொறிக்கப்பட்ட கூந்தல் மலர் அணிந்து அன்னத்தாளங்களுடன் வந்தனர். அவர்கள் கருஞ்சிவப்பு பட்டாடை அணிந்து அவற்றின் மடிப்புகள் மலர் இதழ்கள் என விரிந்து அமைய நடந்து வந்தனர். தொலைக்கிழக்கு காமரூபத்து இளவரசியர் ஏகவீரை, சந்திரிகை, ரமணை, நந்தினி, ருக்மிணி, அபயை, மாண்டவி, சண்டிகை ஆகியோர் தங்கள் நாட்டு அடையாளமான 7 சுடர் பொறித்த முடிசூடி தாளங்களில் உப்பு ஏந்தியிருந்தனர். கிழக்கெழு சூரியனின் பொன் மஞ்சள் பட்டணிந்திருந்தனர். மச்ச நாட்டு இளவரசியர் சிம்ஹிகை, தாரை, புஷ்டி, அனங்கை, கலை, ஊர்வசி, அமிர்தை ஆகியோர் கருநீல பட்டணிந்து பறக்கும் மீன் போன்ற முடிசூடி தாளங்களில் மயிர்பீலி ஏந்தியிருந்தனர். செந்நீல பட்டணிந்த ஔஷதி, இந்திராணி, பிரபை, அருந்ததி, சக்தி, திருதி, நிதி, காயத்ரி என்னும் திரிகர்த்தர் குலத்து இளவரசியர் மலைமுடி சின்னம் பொறிக்கப்பட்ட முடிசூடி களப குங்கும பொடி தாளங்களுடன் வந்தனர். உத்கலத்தின் இளவரசியர் திதி, சுரசை, பானு, சந்திரை, யாமி, லம்பை, சுரபி, தாமரை ஆகியோர் மயில் சின்னம் கொண்ட முடியுடன் கைகளில் மஞ்சள் பொடி சிமிழ்களுடன் வந்தனர். மயில் கழுத்து பட்டை அணிந்து தோகை கூட்டம் என வந்தனர். வேல் முத்திரை கொண்ட முடி சூடிய விதேக நாட்டு இளவரசியர் துஷ்டி, வபுஸ், சாந்தி, சித்தி ஆகியோர் மஞ்சள் நீருடனும் மல்ல நாட்டு இளவரசியர் தேவமித்ரை, தேவகாந்தி, தேவமாயை, தேவகி ஆகியோர் ஆலமர லட்சணை கொண்ட முடி சூடி கைகளில் நறுஞ்சுண்ணத்துடன் வந்தனர். செம்மஞ்சள் ஒளிர் பச்சை ஆடைகள்
செம்மஞ்சள் ஒளிர் பச்சை ஆடைகள் அணிந்திருந்தனர். அவர்களுக்கு பின்னால் கௌரவர்களின் அசுர குலத்து மனைவியரும் அரக்கர் குலத்து மனைவியரும் தங்கள் குடிமுத்திரைகள் கொண்ட தலையணிகளுடன் மங்கள தாளங்கள் ஏந்தி முழுதனி கோலத்தில் நிறையென வந்தனர். அணிகளின் மெல்லொலிகளும் ஆடைகளின் கசங்கல் ஒலிகளும் மூச்சொலிகளும் மெல்லிய பேச்சொலிகளுமாக அந்த கூடம் நிறைந்தது. பொன்னொளிர் வண்டுகள் மொய்க்கும் கூடு போல என்று துச்சலன் சொன்னான். கர்ணன் அவனை நோக்கி புன்னகை செய்தான். பானுமதி முன்னே வந்து விழிகள் அலைய நாற்புறமும் நோக்கி நின்றாள். வணங்குகிறேன் அரசி என அவள் கால்களை தொட்டு சென்னி சூடிய துச்சலையிடம் நலம் பெற்று நீடு வாழ்க என்று வாழ்த்திய பானுமதி அவளுக்கு பின்னால் நோக்கிய பின் புருவம் சுழிக்க, மைந்தன் எங்கே என்றாள். துச்சலை, மைந்தனை முன்னரே இங்கு கொண்டு வந்து விட்டார்களே என்றாள். யார் என்றாள் பானுமதி திகைப்புடன். இளையோர் என்றாள் துச்சலை. யார் என்றாள் பானுமதி. இளைய கௌரவர்கள்தான் என்றான் கர்ணன். பானுமதி பதைத்து, அவர்களிடமோ கொடுத்தீர்கள் என்றாள். கர்ணன், கொடுக்கவில்லை, அவர்களை தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள் என்றான். தூக்கி கொண்டா என்று பானுமதி சொல்லி திரும்பி நோக்கி மேலும் குரல் தாழ்த்தி, அவர்கள் எங்கு வந்தார்கள்? மைந்தன் எப்போது அரண்மனை புகுந்தான் என்றாள். சேடி, இங்கு அவர்களின் ஓசை கேட்டது. குழந்தை கையில் இருப்பதை நாங்கள் நோக்கவில்லை என்றாள். இன்னொருத்தி, நறுஞ்சுண்ணத்தையும் குங்குமத்தையும் அள்ளி இறைத்தனர் அரசி. இப்பகுதியே வண்ணத்தால் மூடப்பட்டது. கண்களே தெரியவில்லை. நான் அவர்களை ஓசையாகவே அறிந்தேன் என்றாள். மூத்தவரே என்று கர்ணனை பார்த்து முகம் சுளித்து பட்டு உரசும் ஒலியில் கேட்டாள் பானுமதி. என்ன இது? நீங்கள் சென்றதே மைந்தனை மங்களம் கொடுத்து நகர்ப்புக வைப்பதற்காகத்தானே? கர்ணன், ஆம், அதற்காகத்தான் சென்றேன். அவனுக்கு மண் புகட்டி மங்களமும் செய்தேன். அதன் பின்னர் இளையோர் அவனை சேர்த்து கொண்டார்கள். அவன் இருக்க வேண்டிய இடம் அதுதானே என்று விட்டுவிட்டேன் என்றான் சிரித்தபடி அசலை. அவர்களிடமிருந்தே இளவரசரை பிரித்து நோக்கவே முடியாது அக்கா. மொத்தமாகவே அத்தனை பேரும் 7 வண்ணங்களாக இருந்தனர் என்றாள். நீ பார்த்தாயா என்றாள் பானுமதி. ஆம், ஒருவனை பிடித்தேன். அவன் நீல வண்ணமும் செவ்வண்ணமும் கலந்திருந்தான். கண்கள் எங்கே என நான் தேடுவதற்குள் என்னை அடிவயிற்றில் உதைத்துவிட்டு தப்பி ஓடினான் என்று அசலை மேலும் சிரித்தாள். அவர்களில் ஏதோ ஒரு வண்ணம் சிந்துவின் இளவரசர். நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். பின்பக்கம் நின்ற அசுர குலத்து இளவரசி ஒருத்தி, வண்ணத்தை வைத்து அவர்கள் சென்ற வழியை தேடலாமே என இன்னொருத்தி, அரண்மனையே 7 வண்ணங்களாக கிடக்கிறது என்றாள். அத்தனை பேரும் கண்களால் சிரித்து கொண்டு உதடுகளை இறுக்கி அதை அடக்கி நின்றனர். பானுமதி தன்னை முழுமையாக அடக்கி கொண்டாள். முகம் இறுக கண்கள் கூர்மை கொள்ள திரும்பி நோக்கினாள். இளவரசிகள் அதனால் சற்று விழி குன்றினர். நன்று என்று அவள் சொன்னபோது மிக இயல்பாக இருந்தாள். மெல்லிய குரலில், அவர்களிடம் மைந்தரை கொடுக்கலாமா இளவரசி? என்ன இது? நீ ஒரு அன்னை அல்லவா என்றாள். என் மைந்தன் அவர்களிடம் மகிழ்வாக இருப்பான் என்றாள் துச்சலை. அறிவிலி போல் பேசாதே என்று பானுமதி பல்லை கடிக்க துச்சலை முகம் கூம்பி என்றாள். மைந்தனை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றே தெரியவில்லையே என்றாள் பானுமதி. துச்சலை சிறிய மூக்கு சிவக்க, அவர்கள் என் தமையன்களைப் போல. அரசி, இங்கு 100 தமையன்களுக்கு ஒரு தங்கையாக வாழ்ந்தவள் நான். எனக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று என்றாள். பானுமதி மீண்டும் திரும்பி பார்த்து விழிகளால் சேடி ஒருத்திக்கு ஆணையிட அவள் திரும்பி உள்ளே ஓடினாள். பின்பு அவள் குத்து விளக்கை துச்சலையிடம் கொடுத்து, மங்கள விளக்குடன் உன் அன்னையின் அரண்மனைக்குள் வருக என்றாள். மங்கள இசை தாளத்தடம் மாறி எழுச்சி கொண்டது. கையில் 7 மலர் எரிய வலக்காலை எடுத்து வைத்தாள் துச்சலை. சிவந்த அடி கொண்ட சிறு பாதங்களை தூக்கி வைத்து அரண்மனையின் படிகளில் ஏறினாள். அவளை வலப்பக்கம் பானுமதியும் இடப்பக்கம் அசலையும் கைப்பற்றி உள்ளே கொண்டு சென்றனர். அரண்மனைக்குள் நுழைந்து அணிச்சேடியர தொடர இடைநாழையில் நடந்தபோது விதுரர் பின்னால் வந்த கர்ணனிடம், இளவரசன் இங்கு வரவில்லையா என்றார். கர்ணன், ஆம், குழந்தைகள் அப்படியே எங்காவது விளையாட கொண்டு போயிருக்கலாம் என்றான். விதுரர், அவர்களுடன் லட்சுமணனும் இருந்தான். அவன் மூத்தவன், அவனுக்கு தெரியும் என்றார்.
துச்சலன், வந்து விடுவார்கள் என்றான். விதுரர், ஒவ்வொரு நாளும் இரவு எழுந்த பிறகுதான் வருகிறார்கள். இன்று அனைத்து விழாக்களிலும் சிந்து நாட்டு இளவரசனே மையம் என்றார். கண்டுபிடித்து விடலாம், நான் ஆள் அனுப்புகிறேன் என்றான் துச்சகன். அஸ்தினபுரி முழுக்க ஆள் அனுப்ப வேண்டும். ஆள் அனுப்பி இவர்கள் அனைவரையும் பிடித்தாலும் குழந்தையை அவர்கள் எங்கு போட்டிருக்கிறார்கள் என்று தெரியாது என்றார் விதுரர். கர்ணன் பொதுவாக தலையசைத்தான். விதுரர் திரும்பி கனகரிடம் கை காட்ட கனகர் தொலைவிலிருந்து உடல் குலுங்க ஓடி வந்து தலை வணங்கினார். என்ன என்றார் விதுரர். இளவரசரை காணவில்லை என்று இயல்பாக சொன்ன கனகர் விதுரரின் முகத்தை நோக்கியதும் எச்சரிக்கை கொண்டு, எங்கு சென்றார்களோ என்றார் கவலையுடன். விதுரர் அவர்களுக்கு மெல்லிய குரலில் ஆணைகளை பிறப்பிக்க தொடங்கவும் கர்ணன் புன்னகையுடன் துச்சலனிடம், நன்று, ஜெயத்ரதனுக்கு அஸ்தினபுரியை புரிந்து கொள்ள நல்ல வாய்ப்பு என்றான். அவன், ஆம், இங்கு நாம் அனைவரும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும் என்றான். கர்ணன் உரக்க நகைத்தபடி, தெளிவாக புரிந்து கொள்கிறாய் இளையோனே. ஒரு நாள் நீ நடத்தும் ஒரு படையில் ஒரு படை வீரனாக வருவதற்கு விரும்புகிறேன் என்றான். துச்சலன், ஆம் மூத்தவரே, மகதம் மேல் படை எழுகையில் நானே நடத்துகிறேன் என்று மூத்தவரிடம் கேட்டிருக்கிறேன் என்றான். கர்ணன், என்ன சொன்னார் என்றான். சிரித்தார் என்றான் துச்சலன் பெருமையுடன். கர்ணன் சிரித்தான். மேலிருந்து பானுமதி மூச்சிறைக்க கீழே எட்டி பார்த்து புன்னகையுடன், மூத்தவரே, மைந்தன் அன்னையிடம்தான் இருக்கிறான் என்றாள். கர்ணன், அன்னையிடமா என்றான். ஆம், மொத்த இளையோரும் அப்படியே புஷ்ப கோஷ்டத்துக்கு சென்று அன்னையிடம் குழந்தையை காட்டியிருக்கிறார்கள். பேரரசி குழந்தையுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றாள். கர்ணன், நான் அங்கு செல்லலாமா என்றான். ஆம், அதை சொல்லவே வந்தேன். அரசு 7-8 முறை தங்களை உசாவினார்களாம் என்றாள் பானுமதி. கர்ணன், இவ்வேளை அன்னைக்கும் மகளுக்கும் உரியது. அன்னையிடம் துச்சலையை அழைத்து சென்று முறைமைகள் செய்துவிட்டு அவைக்கு வருக, நான் அங்கிருப்பேன் என்றான். பேரரசி தங்களை உடனே வரச் சொன்னார்களே என்றாள் பானுமதி. பேரரசரிடமும் குழந்தையை காட்ட வேண்டும். பின்பக்கம் வந்து மூச்சிறைக்க நின்ற அசலை, அக்கா, சிந்து நாட்டரசியை புஷ்ப கோஷ்டத்துக்குத்தானே அழைத்து செல்ல வேண்டும். அதைத்தானே இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டு வந்தேன் என்றாள். அவர்கள் தந்தையை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களே என்றாள் அசலை. சற்று பொறுமையை வரவழைத்து கொண்டு பானுமதி, முதலில் தாயை பார்த்து வாழ்த்து பெற்ற பிறகுதான் தந்தையை பார்க்க வேண்டும். அதுதான் இங்குள்ள முறைமை. அவளிடம் சொல். சரி என்ற பின் அவள் திரும்பி ஓடினாள். கர்ணன் புன்னகைத்தபடி, இன்னும் சிறுமியாகவே இருக்கிறாள் என்றான். பானுமதி, அவள் இளைய யாதவரை தன் கழித்தோழனாக எண்ணுபவள். பிருந்தாவனத்தில் மலர்கள் வாடுவதே இல்லை என்கிறாள். நீ என்றான் கர்ணன். நான் அவரை தேரோட்டியாக வைத்தவள். எனக்கு பாதை பிழைப்பதில்லை. கர்ணன் சிரித்து, இங்கே அத்தனை பெண்களுக்கும் அவன்தான் கழித்தோழன் என்கிறார்கள் என்றான். ஆம் மூத்தவரே, சூதர் பாடல் வழியாக உருவாகி வரும் இளையவன் ஒருவன் உண்டு. கருமணி வண்ணன், அழியா இளமை கொண்டவன். அவன் வேறு, அங்கே துவாரகையை ஆளும் யாதவ அரசர் வேறு. அவ்விளையோனை எண்ணாத பெண்கள் எவரும் இல்லை. கர்ணன் வண்ணங்களாக ஒழுகிச் சென்று கொண்டிருந்த இளவரசியரை நோக்கியபடி, அஸ்தினபுரி இவ்வளவு உயிர் துடிப்பாக எப்போதும் இருந்ததில்லை இளையவளை. எங்கு எவர் எதை செய்கிறார்கள் என்று எவருக்குமே தெரியவில்லை என்றான். பானுமதி சிரித்தபடி, வந்து ஒரு சொல் அன்னையிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்றாள். அதற்கு ஏன் சிரிப்பு என்றான் கர்ணன். பெரும்பாலும் சொல் கேட்கத்தான் வேண்டி இருக்கும், வாருங்கள் என்றாள். கர்ணன் படிகளில் ஏறி மாடியில் நீண்டு சென்று மெழுகிட்டு நீர்மை படிய செய்த கரிய பலகை தரையில் நடந்தான். அவன் காலடிகள் அம்மாளிகையின் அறைகள் தோறும் முழங்கின. சாளரங்களிலும் கதவுகளின் விளிம்புகளிலும் பெண் முகங்கள் அவனை பார்க்கும் பொருட்டு செறிந்தன. பானுமதி, கண் பட்டுவிடப் போகிறது என்றாள். என்ன என்றான் கர்ணன். ஒன்றுமில்லை என அவள் வாய்க்குள் சிரித்தபடி முன்னால் ஓடிச் சென்று சேர்ந்து கொண்டாள். கர்ணன் திரும்பி துச்சலனிடம், நான் அன்னையை சந்தித்துவிட்டு என் அறைக்கு சென்று நீராடிவிட்டு அரசரின் அவைக்கு வருகிறேன். சிந்து நாட்டரசர் அங்குதான் இருக்கிறாரா? இல்லை, அவர் நகர் புகுந்ததுமே நீராடச் சென்று விட்டார். உணவருந்தி அவரும் அரசரின் தனி அவைக்கு வருவார் என்றார் அருகே வந்த கனகர். கர்ணன்,
முறைமைகள் முடிய விடியல் எழும் என நினைக்கிறேன். நான் நேற்றும் சரியாக துயிலவில்லை என்றான். துச்சலன், உறங்கிவிட்டு வாருங்கள் மூத்தவரே. ஜெயத்ரதனுக்காக நீங்கள் துயில் கலைய வேண்டுமா என்ன? தாழ்வில்லை என்றான் கர்ணன். துச்சலனும் துர்முகனும் துச்சகனும் துர்மதனும் அவனுடன் வர பிற கௌரவர்கள் வணங்கி விலகிச் சென்றனர். புஷ்ப கோஷ்டத்தில் காந்தாரியின் மாளிகை முகப்பில் தரையெங்கும் உடைந்த பீடங்களும் கலங்களும் களைந்த துணிகளும் இறைக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் சிதறிய மங்கள பொருட்களுமாக பேரழிவு கோலம் தெரிந்தது. உள்ளே இளைய கௌரவர்களின் கூச்சல் எழுந்தது. படார் என்று ஒரு மர பலகை அறைப்பட்டது. ஏதோ பீடம் சரிந்து விழுந்தது. கதவு ஒன்று கீழ் சரியும் முனகல் எழுந்தது. கூடத்தில் கௌரவ அரசியர் 200 ஒதுங்கி நின்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். கர்ணன் கடந்து செல்ல கோசல நாட்டு இளவரசி காமிகை, எங்கு செல்கிறீர்கள் அரசே என்றாள். கர்ணன், அழைத்தார்கள் என்றான். அழைத்தால் வந்து விடுவதா என்றாள் அவள் தங்கை கௌசிகை. அவளை சுற்றி நின்ற பெண்கள் சிரித்தனர். அவர்கள் தன்னை கேலி செய்கிறார்கள் என அவன் உணர்ந்தான். புன்னகையுடன் கடந்து செல்ல முயல ஒருத்தி அவன் கையை பிடித்து நிறுத்தி, மூத்தவரே நெல்லுங்கள் என்றாள். கர்ணன் முகம் சிவந்து, என்ன இது என்றான். துச்சகனின் மனைவியான காந்தாரத்து அரசி சுவாதை. மூத்தவரே தப்பிச் செல்லுங்கள், தங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என இவர்கள் முன்னரே சொல்லிக் கொண்டார்கள் என்றாள். அதற்கு அவர் என்ன செய்ய முடியும்? சாளரம் வழியாக குதிக்கச் சொல்கிறாயா என்றான் துச்சலன். ஜலகந்தனின் மனைவியான புஷ்டி, தாவி ஓடலாமே என்றாள். அவந்தி நாட்டு இளவரசிகளான அபயை, கௌமாரி, சகை ஆகியோர் அவன் ஆடையை பற்றி கொண்டார்கள். சுவாதி, ஸ்வஸ்தி, ஆடையை கழற்றிவிட்டு ஓடட்டும், பார்ப்போம் என்றாள். பெண்களின் சிரிப்பு தன்னை சூழ கர்ணன் இடரும் குரலில், என்ன செய்ய வேண்டும் நான் என்றான். என்னை ஒரு முறை தூக்கிச் சுழற்றி கீழே விடுங்கள். உங்கள் உயரத்திலிருந்து வானம் எத்தனை அணுக்கமானது என்று பார்க்கிறேன் என்றாள் நிஷாத குலத்து இளவரசி பூஜ்யை. பெண்கள் ஓ என்று கூச்சலிட்டு ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு சிரித்தனர். கர்ணன் கை கால்கள் நடுங்கின. அவன் துச்சலனை நோக்க அவன் சிரித்தபடி, பல களங்களில் வென்றவர் நீங்கள், இதென்ன சிறிய களம் என்றான். இது மலர்களம், இங்கே சூரியன் தோற்றே ஆக வேண்டும் என்று கனகர் பின்னால் நின்று சொன்னார். அவந்தி நாட்டு அபயையும் கௌமாரையும் சிரித்து கொண்டே அவன் கைகளை பற்றி தங்கள் தோளில் வைத்து கொண்டு நின்று, நான் சொன்னேனே பார் என்றார்கள். என்ன என்றான் கர்ணன். நான் உங்கள் தோள் வரை வருவேன் என்றேன். இல்லை இடைவரை என்றாள் இவள். அங்கரே, உங்களை இவள் கனவில் பார்த்தாளாம் என்றாள் கௌசல்யான கேதுமதி. என்ன கண்டாள் என்றாள் அவந்தியின் கௌமாரி. நீங்கள் பொன்னாலான கவசமும் மணிக்குண்டலங்களும் அணிந்து தேரில் செல்லும் போது உங்கள் மீது சிறிய சூரிய வடிவம் ஒன்று சுடர்விட்டு கொண்டே வந்ததாம். கர்ணன், சூதர் பாடல்களை மிகையாக கேட்கிறாள் என்றான். வழிவிடுங்கள், நான் அன்னையை பார்க்க வேண்டும். வழிவிடுகிறோம், ஆனால் ஒரு தண்டனை என்றாள் நிஷாத குலத்து நிர்மலை. தண்டனையா? என்ன என்றான் கர்ணன். நீங்கள் எங்களை உயரமான தலையுடன் நோக்குகிறீர்கள். அது எங்களுக்கு அமைதியின்மையை அளிக்கிறது. ஆகவே நீங்கள் எங்களிடம் பொறுத்தருள கோர வேண்டும். கர்ணன், பொறுத்தருள்க என்றான். இல்லை, இப்படி இல்லை, கை கூப்பி கோர வேண்டும். கர்ணன் கை கூப்பி, பொறுத்தருள்க தேவியரே என்றான். இது கூத்தர் நாடகம் போல் இருக்கிறது என்றார்கள் வேசர நாட்டு இளவரசியரான குமுதையும் கௌமாரியும். ஆம் ஆம் என்று பிறர் கூவினர். நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் கர்ணன். என்ன செய்வதா? இருங்கள், எங்கள் கால்களை தொட்டு பிழை சொல்ல வேண்டும். அத்தனை பேர் காலையுமா? வேண்டாம், ஒரே காலை பிடித்தால் போதும். காந்தாரியான ஸ்வேதையின் காலை பிடியுங்கள், அவள்தான் மூத்தவள். கோசல நாட்டு சிம்ஹிகை, வேண்டாம், சித்திரைதான் இளையவள், அவள் கால்களை தொட்டால் போதும் என்றாள். அவர்களின் உடல்கள் கூத்து கைகள் என்றாகி பிரிதொரு மொழி பேசின. காற்று தொட்ட இலை இதழ்கள், வானம் அள்ளிய சிறகிதழ்கள், ஒசிந்தன கொழு தண்டு மலர் செடிகள், எழுந்து நெளிந்தன 5 இளங்கொடிகள், ஒன்றை ஒன்று வென்றன மத யானை மறுப்புகள், வியர்த்து தரையில் ஒழுக்கின தாரகன் குருதி உண்ட செந்நாக்கெனும் இளம் பாதங்கள்.
மூச்சுப்பட்டு பனித்தன மேலுதட்டு மென்மயிர் பரவல்கள். சிவந்து கனிந்தன விழியணல் கொண்ட கன்னங்கள். கலையமர்ந்தவள் கருணையெனும் குருதி தீற்றிய கொலைவேல் கொற்றவை. கொடுகுட்டி கூத்தி தலை கோத்த தாரணிந்தவள். இடம் அமைந்து ஆட்டுவிப்பவள். மும்மாட புறமெரித்து தழலாடியவள். மூவிழியள் நெடுநாக யோகபட இடையள். அமர்ந்தவள் ஆள்பவள் அங்கிருந்து எங்குமென எழுந்து நின்றாடுபவள். சூழ்ந்து நகைப்பவள் விழிப்புரை என இதழ் கணல் என எரி நகை என கொழுந்தாடுபவள். முளைநெய் குடங்கள் உந்திச் சுழி என ஒரு விழி அணையா வேள்வி குளம். ஐம்புலன் அறியும் அனைத்தென ஆனவள். மூண்டெழுந்து உண்டு ஓங்கி இங்கு தானே என எஞ்சி நின்றிருப்பவள். ஸ்வேதை உறக்க போதுமடி விளையாட்டு என்றாள். பெண்கள் ஆ அவளுக்கு வலிக்கிறது என்று கூவினர். போதும் சொன்னேன் அல்லவா என்றாள். போடி என்றனர். கூவிச் சிரித்தனர். ஒரே குரலில் பேசத் தொடங்கினர். ஒருவரையொருவர் பிடித்து தள்ளி கூச்சலிட்டனர். வளைகளும் ஆரங்களும் குலுங்கின. கனகர் அந்த கௌரவப்படை எங்கிருந்து முளைத்திருக்கிறது என்று தெரிகிறது என்றார். பானுமதி வருவதைக் கண்டதும் பெண்கள் அப்படியே அமைதியாயினர். வளையல்கள் குலுங்கின. கால் தலைகள் மந்தனம் சூழ்ந்தன. கடும் மென்குரல் கொண்டு என்ன என்றாள் அவள். எவரும் ஒன்றும் சொல்லவில்லை. சித்திரை மட்டும் மெல்லிய குரலில் சூரியனின் புறவிகளுக்கு லாடமடிப்பதுண்டா என இவள் கேட்டாள். என்ன என்றாள் பானுமதி. அவள் பின்னால் வந்த அசலை சிரித்தபடி லாடம் கட்டியிருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் அக்கா என்றாள். முகம் சிவக்க பிச்சிகள் போல பேசுகிறார்கள். அரசியர் என்னும் எண்ணமே இல்லை என்ற பானுமதி வாருங்கள் மூத்தவரே, பேரரசியை பார்க்கலாம். அங்கே குரங்கு கூட்டம் நிறைந்திருக்கிறது. பாதி பேரை பிடுங்கி வெளியே போடச் சொல்லிவிட்டு வந்தேன் என்றாள். பெண்கள் விலகி உருவான புதர் சிறு வழியினூடாக செல்லும் போது தன் பெரிய உடலை முடிந்தவரை குறுக்கி கொண்டான். கைகள் கிளை என்றான புதர்களில் புன்னகைகள் விரிந்திருந்தன. விழிகள் சிறகடித்தன. மல்ல நாட்டு தேவமித்ரை சூரிய கதிர் எங்கே என்றாள். பலர் சிரித்தனர். தேவகாந்தி தள்ளி நெல்லடி, தேர் செல்ல வேண்டாமா என்றாள். சிரிப்புகள் வளையோசைகள் அவனை சூழ்ந்து உடன் வந்தன. இடைநாழியில் படியேறிய போது அவன் உடல் தளர்ந்து மூச்செறிந்தான். இங்கே நீங்களும் இளைய யாதவரும் தான் தேவர்கள் அரசே என்றாள். பிச்சிகள், இவர்கள் நடுவே இளைய யாதவர் வந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்றான் துச்சலன். என்ன ஆகியிருக்கும்? அவர் ஆடுகளை மேய்க்க தெரிந்தவர் என்றாள் அசலை. இவர் கூட குதிரை மேய்த்தவர் அல்லவா என்றாள் பானுமதி. குதிரைகளை இவரெங்கே மேய்த்தார் என்று அசலை சிரித்தாள். காந்தாரியின் அறைவாயிலில் காவல் பெண்டுகள் நின்றிருந்தனர். அவர்களுக்கு ஆணையிட்டபடி நின்ற இளைய காந்தாரியரான சுஸ்ரவையும் நிகுதியும் அவளை நோக்கினர். நிகுதி, எங்கே போனாய்? அக்கா கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்றாள். கர்ணன் இருவரையும் நோக்கி தலை வணங்கி வாழ்த்துங்கள் அன்னையரே என்றான். சுஸ்ரவை, இருவரும் கருவுற்றிருப்பதாக சொன்னார்கள். நன்று மூத்தவனே, நலம் சூழ்க என்றாள். அப்பாலிருந்து மூச்சரிக்க வந்த சுபை அப்பாடா ஒரு வழியாக என்றாள். தடித்த இடையில் கை வைத்து நின்று எனக்கு மைந்தரின்பத்தால் தான் சாவு என ஊழ்நூலில் எழுதியிருக்கிறது என்றாள். பானுமதி, என்ன ஆயிற்று அத்தை என்றாள். யானை குட்டிலுக்கு பாதி பேரை கொண்டு சென்று விட்டோம் என்றாள் சுபை. கீழே ஒரு குழந்தை அமர்ந்து ஒரு கோப்பையை தரையில் ஓங்கி அரைந்து கொண்டிருந்தது. அவர்கள் தலைக்கு மேல் செல்வதை அது அறியவே இல்லை. முழுமையான ஈடுபாடு என்றாள் பானுமதி. சுபை, இது கருடர் குலத்து அரசி சிறுங்கியின் மைந்தன் என நினைக்கிறேன் என்றாள். அவள் குனிந்து அதை தொட போ என்று அது தலை தூக்கி சீறியது. பானுமதி சிரித்து ஐயோ, இளவரசர் கடும் போரில் இருக்கிறார் என்றாள். தேஸ்ரவை, உள்ளே போ, மூத்தவர் அழுது கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறார்கள் என்றாள். அசலை உள்ளே சென்று நோக்கிவிட்டு வருக அரசே என்றாள். கர்ணனும் துச்சலனும் துர்முகனும் துச்சகனும் துர்மதனும் உள்ளே சென்றனர். வாயிற்காக்கும் அன்னையர், கதவுக்கு அப்பால் பீடம் அமர்ந்த அன்னை. கர்ணன் மூச்சை இழுத்து விட்டான். எங்கிருந்தோ மீண்டு அங்கு வந்து அமைந்தான். பெரிய மஞ்சம் நிறைய கரிய குழந்தைகள் இடைவெளி இல்லாமல் மொய்த்து கூச்சலிட்டு கொண்டிருக்க
நடுவே பல இடங்களிலாக காந்தாரியின் வெண்ணிற பேருடல் சிதறி தெரிந்தது. சுவர் சாய்ந்த இளைய காந்தாரிகளான சத்தியவிரதை, சத்தியசேனை, சுதேஷ்னை, சம்ஹிதை ஆகியோர் நின்றிருக்க அவர்களின் உடலெங்கும் இளமைந்தர் பற்றி செறிந்திருந்தனர். அவர்கள் குழந்தைகளின் உலகில் முழுமையாகவே சென்று விட்டிருந்தனர். சத்தியசேனையின் இடையிலிருந்த சுமதன், பாட்டி பாட்டி, நான் யானை, நான் பெரிய யானை என்றான். அவன் இளையவனாகிய சுசருமன், ஓடா, நீ சொல்லாதே, நான் 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 என்றான். சம்ஹிதை தன் இரு கைகளிலும் வைத்திருந்த குழந்தைகளை மாறி மாறி முத்தமிட்டபடி ஆழ்ந்திருந்தாள். அன்னை அருகே காலடியில் துச்சலை அமர்ந்திருந்தாள். அவள் அருகே பானுமதியும் அசலையும் அமர்ந்தனர். அசலை மேல் பாய்ந்தேறிய மிருத்யன், அன்னையே, நான் அதை எடுத்து விட்டேன் என்றான். எதை என்றாள் அவள். இன்னொரு பக்கம் இழுத்த கராளன், ஒரு செம்பு வேண்டும், எனக்கு ஒரு செம்பு வேண்டும் என்றான். எல்லா குரல்களும் இணைந்த கூச்சலில் சொற்களை பிரித்தறிவதே கடினமாக இருந்தது. அன்னை அழிமுக நதி போல பறந்து விட்டார் என்றான் துச்சலன். காலடி யோசை கேட்டு திரும்பிய காந்தாரி, யார், மூத்தவனா என்றாள். நீளுடல் வளைத்து பணிந்து, ஆம் அன்னையே என்றான் கர்ணன். உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். நீ என்னை வந்து முறை வணக்கம் செய்து போன பின் மீளவே இல்லை. இங்கே என்ன செய்கிறாய், அறிவிலி என்று அவள் சீறினாள். இங்கே வா, அருகே வா என்று அறைவது போல் கையை ஓங்கினாள். கர்ணன் பின்னடைந்து, பல பணிகள் அன்னையே, இளவரசர் நகர் நுழைவு என்று மெல்ல சொல்ல, அதற்கு நீயா மண் சுமக்கிறாய்? எங்கே? நீ வந்த அன்றே இளையவனுடன் அமர்ந்து புலரியிலேயே உண்டாடி இருக்கிறாய். நான் நீ இங்கு வந்த அன்று அதை அறிந்திருந்தால் உன் பற்களை அரைந்து உதிர்த்திருப்பேன். கர்ணன் துச்சலனை நோக்க அவன் விழிகளை திருப்பிக் கொண்டான். இது நீத்தாரும் மூத்தோரும் குடிகொள்ளும் நகரம். அவர்களுக்கு ஒளியும் நீரும் மலரும் படையலும் அளிக்காது இங்கே அரசர்கள் வாயில் நீர் பட விட்டதில்லை என்று காந்தாரி மூச்சிறைக்கச் சீறினாள். ஆம், நான் சொன்னேன் என்றான் கர்ணன். பொய் சொல்லாதே. இளையவன் அஸ்தினபுரிக்கு அரசன் என்று. நீ அவனுக்கு நன்று தீது சொல்லிக் கொடுக்க வேண்டிய மூத்தவன். நீயும் உடன் அமர்ந்து மது அருந்தினாய். கர்ணன் பானுமதியை நோக்க அவள் உதடுகளை இழுத்தாள். நான் இனிமேல் சொல்லிக் கொள்கிறேன் என்றான் கர்ணன். இனிமேல் நான் ஒரு சொல் உன்னிடம் சொல்லப் போவதில்லை. செய்தி என் காதில் விழுந்தால் அதன் பின் மூத்தவனும் இளையவனும் இந்நகரில் இருக்கப் போவதில்லை. என் சிறியவன் சுஜாதனே போதும் இந்நகரை ஆள. அவனுக்கு கல்வி அறிவும் உண்டு. அவன்தான் அன்று முட்டை குடித்தான் என்றான் துச்சகன். பானுமதி சிரிப்பை அடக்க காந்தாரி திகைத்து தன் சிறிய வாயை திறந்தாள். துச்சலன், கோள் சொன்னவன் சிறியவன்தான் மூத்தவரே, அவனை நாம் பிழிந்தாக வேண்டும் என்றான். காந்தாரி அத்தருணத்தை கடந்து புன்னகைத்தபடி தன் கையை தூக்கி ஜெயத்ரதனின் மைந்தனை காட்டி சிறியவன் என்றாள். கர்ணன், ஆம் அன்னையே, அழகன் என்றான். அழகனெல்லாம் இல்லை, நான் நன்றாக தொட்டு பார்த்து விட்டேன். உனக்கு உன்னை போல மைந்தன் பிறந்தால்தான் எனக்கு அழகிய பெயரன் அமையப் போகிறான் என்றாள் காந்தாரி. ஆனால் தளிர் போல் இருக்கிறான். தொட்டு தொட்டு எனக்கு மாளவில்லை என்ற பின், இங்கே வாடா என்றாள். கர்ணன் அவள் அருகே அமர்ந்தபோது அவள் உயரமிருந்தான். அவள் அவன் முகத்தில் கை வைத்து தடவியபடி, வெயிலில் வந்தாயா என்றாள். ஆம், அங்கத்திலிருந்து திறந்த தேரில் வந்தேன். காந்தாரி, ஏன் வெயிலில் வருகிறாய் என்றாள். துச்சலை, அன்னையே, அவர் சூரியன் மைந்தர் அல்லவா என்றாள். போடி, முகமெல்லாம் காய்த்திருக்கிறது. நான் மருத்துவச்சியிடம் சொல்கிறேன். அவள் ஒரு நெய் வைத்திருக்கிறாள். அதை துயிலுக்கு முன் முகத்தில் போட்டுக்கொள், முகம் பளிங்கு போல் ஆகிவிடும் என்றபடி அவன் தோள்களையும் புயங்களையும் தடவி, என் மைந்தன் அழகன். நான் அவனை தொட்டு பார்த்ததெல்லாம் என் கைகளிலேயே உள்ளதடி. கர்ணன், நான் சென்று நீராடிவிட்டு அவை புக வேண்டும் அன்னையே என்றான். ஆம், சொன்னார்கள் என்றாள் காந்தாரி. அவை முடிந்து நாளை இங்கே வா. நான் இன்னமும் உன்னை பார்க்கவில்லை. அன்று முறைமைக்காக பார்க்க வந்தாய். அரச முறையில் வந்தால் எவரோ போல் இருக்கிறாய். கர்ணன், வருகிறேன் அன்னையே என்றான். பார்த்துக்கொள், இந்த அரக்கர் கூட்டம் அஸ்தினபுரியையே சூறையாடிவிடும் என்றாள் காந்தாரி. கர்ணன், ஆணை அன்னையே என்றபடி எழுந்து கொண்டு பானுமதியை நோக்கி புன்னகை செய்ய,
அசலை அவனை நோக்கி உதட்டை நீட்டி பழிப்பு காட்டி சிரித்தாள். பேரொலியுடன் கதவு அவர்களுக்கு அப்பால் விழுந்தது. யாரோ ஆணியை உருவி விட்டார்கள் என்றாள் அசலை. அவள் மடியில் இருந்த மிருத்யன், மிக பெரியது என்றான். இவ்வளவு பெரியது? காந்தாரியை பிடித்து இழுத்த தூமகந்தன், பாட்டி 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 என்று கூவினான். காந்தாரி, இனி ஒரு வாரத்துக்கு இவன் குரல் என் செவிகளிலிருந்து விலகாது என்றாள். சத்யசேனை, தாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் மூத்தவரே. எனக்கென்ன ஓய்வு? நான் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பது இறையாணை என்றாள் அவள். வெய்யோன் 35வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.